கிட்ட ஒன்று கேட்கலாமா தோழர்? ஐயோ, என்ன தோழர்லாம் கூப்பிடாதீங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. நீங்கள் ஏன் உங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க? காஃபி போட்டு கொடுத்ததா? நான் உங்களையும் தானே கேட்டேன். அப்படின்னா நான் உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு அப்புறம் இருக்கேன். நான் உங்களை கேட்டது ஹாஸ்பிட்டாலிட்டி, அவரை கேட்டது லவ். அவர் சம்பாதிக்கிறதெல்லாம் நான் உரிமையா செலவு பண்றேன்ல, அப்ப நான் என் புருஷனுக்கு செய்யறதுல என்ன தப்பு? இட்ஸ் மை சாய்ஸ் இல்ல? அக்காவை பாரு, என் வேலை பிடிக்கல, சேலை கட்ட பிடிக்கலன்னு ஏதாவது நொட்ட சொல்றாங்களா? அவங்களும் பொம்பளை தானே. எங்க அம்மா எல்லாம் அந்த காலத்துல அடி பைப்ல தான் போய் தண்ணி பிடிக்கும். ஏதாவது அரைக்கணும்னா அம்மிக்கல்லு தான், மாவுன்னா ஆட்டுக்கல்லு தான், துவைக்கணும்னா கல்லுல தான், அதுவும் கையில தான் துவைக்கணும். ஒரு நாள் சலிச்சுக்கிட்டது இல்லை. இப்ப இந்த எல்லா வேலையும் செய்யறதுக்கு எல்லா மிஷினும் வீட்டுக்குள்ளாரே இருக்கு. சுவிட்ச் போட்டா போதும். சுவிட்ச் போடுறதுக்கு இவங்களுக்கு வலிக்குது இல்ல? சுவிட்ச் போட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஆனா அந்த சுவிட்சை கூட பொம்பளை தான் போடணும் இல்ல தம்பி? புரியுது, உங்க குழப்பம் எனக்கு புரியுது. என்னப்பா சேலை கட்டிட்டு இருக்கா, வீட்டுல குடும்பம் குழந்தைன்னு இருக்கா, இவளுக்கு ஃபெமினிசம் பத்தி பேச, வீட்டுல குடும்பம் குழந்தைன்னு இருக்கா, இவளுக்கு ஃபெமினிசம் பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படித்தானே யோசிக்கிறீங்க? ஏப்பா, ஃபெமினிஸ்ட்னா உள்ள புருஷனோட சந்தோஷமா இருக்க கூடாதானே? அது எவ்வளவு முட்டாள்தனம் இல்ல? ஃபெமினிசம்ங்கிறது ஒரு தனி பிரிவு இல்லப்பா, அது ஒரு கொள்கை, உணர்வு, சுயமரியாதை. அது எங்க குறைஞ்சாலும் நான் கண்டிப்பா தட்டி கேட்பேன். யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டேன். ஆனா என்ன இவ்வளவு அன்பா மரியாதையோட வச்சிருக்கிறவங்க நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டா அதெல்லாம் ஃபெமினிசம் கிடையாது. இந்த துணியை பிடிச்சுதான் போடுறேன்னு சொன்னமா? ஆட போங்க தம்பி. 1000 வருஷமா நம்மளை அடிமையா வச்சிருந்த சப்ரஷனோட வெளிப்பாடு தான் தோழர் இது. அடிமையா வச்சிருந்த சப்ரஷனோட வெளிப்பாடு தான் தோழர் இது. இதை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உண்மைதான். அவங்க 1000 வருஷமா நம்மள அடிமையா தான் வச்சிருந்தாங்க. அதுக்கு மன்னிப்பே கிடையாது. அதுக்காக நான் வச்சதுதான் சட்டம்னு ஒரு ஆண் சொன்னா அது ஆணாதிக்கம்னா, நம்மளும் அதே சொல்லிட்டு அது பெண்ணியம்னு சொல்றது எவ்வளோ அயோக்கியத்தனம் இல்ல? வயசு காலத்துல இருந்து எங்க அப்பனுக்கு சோறாக்கி போட்டேன். அப்புறம் என் புருஷன், என் புள்ள, நாளைக்கு என் பேரன். இது வரைக்கும் எனக்குன்னு நான்